ஹாய் மக்களே, வணக்கம். மக்களே, எனக்கு ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் புரியாத புதிராக இருக்குது. என்னென்னா, ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை கேள்வி கேட்குறோன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? அது நடந்த பிறகும் மக்கள் மறக்காமல் இருக்கணும், அதுக்காக அதே விஷயத்தை மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் அது சரியாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஆனால் இது அவங்கவுங்களுடைய விருப்பம். அதை நான் குற்றம் சாட்டவோ இல்லை அதை விமர்சிக்கிறதுக்கோ எனக்கு இது இல்லை தான். ஆனால் என்னோட தரப்பில் என்னோட கருத்தை நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயம் நம்மளை கடந்து போயிருச்சுன்னா அதை பார்த்துக்கிறதுக்கும் அதன்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்குமே அதை சார்ந்த காவல்துறையினருக்கு தெரியும். ஓகேங்களா? ஒருத்தவங்க தப்பு பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இப்போ நம்ம கேள்வி கேட்குறோன்னா அந்த தப்பு காவல்துறைக்கு போகணுங்கிறதுக்காகத்தான். அப்படி காவல்துறைக்கு போனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து இவங்களை பற்றி பேசி இனி வரப்போகிற மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா இனி வரப்போகிற யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க பண்ண குற்றங்கள் என்னான்னு சொல்லி ஒளிபரப்பு ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வலைத்தளத்துலையுமே எல்லாம் போய்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க திரும்ப இந்த பிரச்சனையை உண்டு பண்ணும்போது இதை பற்றி பேசுகிறாங்களா, இதை பற்றி சொல்கிறாங்களா அப்படின்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? அதை தாண்டி இன்றைக்கி ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க, அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணி விழிப்புணர்வு கொடுக்கலாம். ஓகேங்களா? அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் நடந்து முடிஞ்சதை இவங்களை மறக்கக்கூடாது, இவங்க செஞ்சதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனை காலத்துக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும்னு எல்லாம் சில பேர் எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியலை. இதனால் என்ன விதத்தில் மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இருக்கும் பொழுது வாய்ஸ் அவுட் பண்ணுறப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இதெல்லாம் மக்களே கண்டுக்காதீங்க, இவங்களெல்லாம் இக்னோர் பண்ணுங்க, இவங்களை பற்றி யோசிக்காதீங்க, இவங்கக்கிட்ட ஏமாறாதீங்க, இதை கடந்து வாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம குரலில் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணும்போது சொல்கிறோம். அதே விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் அதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? அது எனக்கு புரியல. ஓகேங்களா? இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது ஒரு விஷயம் நடந்த விஷயத்த திரும்ப பேசுகிறீங்களா பேசுங்க. ஆனால் ஒரு பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை ஏதாவது அது மேபி அந்த கட்டத்தில் அவங்க பாதிக்கப்பட்டு அது வெளியே சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ சொல்லி ஒரு நடவடிக்கைக்கு என்ன வழி ஏது அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. ஓகேங்களா? மக்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிங்க. ஒரு விஷயத்த மறந்துடாமல் திரும்ப 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 பேசுகிறதுனால உங்களுக்கு என்ன அதில் லாபம்? என்ன லாபம்? புதுசாக வர்றவங்க கண்டிப்பாக நியூஸ் எல்லாம் பார்க்கக்கூடியவங்க தான். இந்த வலைத்தளத்தில் ஏற்கனவே உள்ளதை இப்போ நாங்களாம் எப்படி பேசணும், அந்த மெட்ரிமோனி கேஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதை தான் நாங்கள் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் பேசணும். அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்போ நடந்த விஷயத்தை பேஸ் பண்ணி அந்த அன்னைக்கு அவங்க இருக்கும்பொழுது நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறது, ஒரு தப்பு திரும்ப நடக்குதா அந்த நேரத்தில் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு விஷயம். நான் யார் வாயையும் பேசக்கூடாது அப்படின்னு இங்கே நான் சொல்லலை. எல்லாருக்கும் பேசுகிற உரிமை இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, பேச வேண்டிய விஷயத்தை பேசுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அது உங்களுக்கெல்லாம் திருப்தி இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. இது என்னோடய கருத்தை நான் பதிவிடுறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போவும் சொல்கிறேன், வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய நேரத்தில் வாய்ஸ் அவுட் பண்ணணும், அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கணும். ஓகேங்களா? பாதிக்கப்பட்டவங்க வெளியே பேசணும், அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் சில பேர் சொல்கிற மாதிரி, அதாவது இது நாள் வரைக்கும் நடந்ததெல்லாம் திரும்ப 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 மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கிற அளவுக்கு பெரிய சாதனை கிடையாது இதெல்லாம் வேதனை. ஓகேங்களா? அதுதான். ஓகேங்களா? நன்றி மக்களே.